வணக்கம். கருணை பேராறு. அன்பெனும் பிடிக்குள் அகப்படு மலையே என்று எல்லா சமயங்களும் அன்பை போதிக்கின்றன. அன்பின் மூலமாகத்தான் எதையும் சாதிக்க முடியும் என்பதை எல்லா சமயங்களும் வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றன. அன்பு மூலமாகத்தான் இந்த மனித குலத்தை வசியப்படுத்த முடியும், இந்த மனித குலத்தை வசப்படுத்த முடியும் என்பதை உணர்ந்திருக்கின்றன. அந்த வகையில் அன்பின் திருவுருவாய், கருணையின் பேரருளாய், அருளின் வடிவாய் விளங்கி இந்த உலகத்தை தன்வசப்படுத்திய ஆற்றல் மிகு பெருமைக்குரியவர் இறைமகன் இயேசு. இயேசுவின் வாழ்க்கை மிகவும் அற்புதமானது, கடினமானதும் கூட. இயேசுவின் வாழ்க்கையை 2 பகுதிகளாக வரலாற்று ஆசிரியர்கள் பிரிக்கிறார்கள். ஒன்று மறைவாய் இருந்த காலம் 30 ஆண்டுகள், 2 வெளிப்படுத்தி கொண்ட காலம் 3 ஆண்டுகள். ஆக இந்த மண்ணுலகத்தில் அந்த இறைமகன் வாழ்ந்த காலங்கள் 33 ஆண்டுகள். இந்த 33 ஆண்டுகளில் இந்த உலகத்தையே தன்வசப்படுத்தி எல்லோரையும் அன்பால் பிணைத்து, அருளால் இணைத்து, பக்தி பரவசத்தால் பெருமைப்படுத்திய அந்த பேரருளாளன் இறைமகன் இயேசு. இறைமகன் இயேசு பிறந்தது ஒரு எளிய ஒரு குகை போன்ற ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். அவர் நாசரேத்து செல்லுகிற வழியில் பெத்லஹேம் என்கிற ஒரு சிறிய கிராமத்தில் தங்குவதற்கு இடமில்லாமல், சத்திரங்கள் எல்லாம் நிறைந்துவிட்ட சூழலில் தங்குவதற்கு வேறு இடமில்லாமல் அங்காங்கே அலைந்து கடைசியில் ஜோசப் ஒரு குகை போன்ற ஒரு மாட்டுத் தொழுவத்தில் இடம் கிடைத்து அங்கே மேரியை தங்க வைத்து அங்கே எந்த விதமான சிரமமும் இல்லாமல் தன்னுடைய தெய்வ குழந்தையை அந்த பெண்மணி பெற்றெடுத்தாள். அதன் பிறகு அவர்கள் சில நாட்கள் அங்கே தங்கியிருந்து விட்டு பிறகு அங்கிருந்து பயணப்பட்டு செல்கிறார்கள். இப்படி பல்வேறு சூழல்களில் அவர்கள் பல்வேறு இடங்களில் சென்று சேர்ந்து பல்வேறு இடங்களில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தனது 12வது வயதில் பாஸ்கோ என்கிற ஒரு பண்டிகைக்கு அவர்கள் போகிறார்கள். தன்னுடைய பெற்றோரோடு சென்ற அந்த குழந்தை அவர்களோடு திரும்ப வரவில்லை. அவர்கள் ரொம்ப தூரம் வந்ததற்கு பின்னால் தன்னுடைய குழந்தையை காணவில்லை என்று திரும்பவும் தேடி சென்று பார்க்கிற போது 2 நாட்கள் அலைந்து திரிந்து பார்த்த பிறகு அந்த கோயிலிலேயே அங்கிருக்கிற குருமார்களோடு வாதம் செய்து கொண்டிருப்பதை பார்த்து பெற்றோர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஆக 12 வயதிலேயே குருமார்களோடு விவாதிக்கிற அந்த தைரியத்தையும் துணிச்சலையும் பெற்றிருந்தார் இறைமகன் இயேசு. இப்படி பல்வேறு சூழல்களில் அவர் வளர்ந்து 30 வயதிற்கு முன்னரே தன்னுடைய தந்தையின் தொழிலை கற்றுக்கொண்டு தச்சு தொழிலை செய்து வந்தார். இதற்கு இடையிலே அவருடைய தந்தை இறந்து இறைவனடி சேர்ந்து விட்டதற்கு பின்னால் அங்கே இருந்த அந்த தச்சு தொழிலையை அவரும் கற்று தன்னுடைய அன்னையோடு வாழ்ந்து வந்திருக்கிறார். பிறகு 30 வயதிற்கு பிறகு அவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிற காலம் வந்திருக்கிறது. அந்த காலம் வந்ததற்கு பின்னால் அவர் ஜோர்டான் நதிக்கரையிலே ஜான் என்கிற ஒருவர் புனல் நீராட்டு நடத்தி கொண்டு எல்லோருக்கும் மக்களுக்கெல்லாம் உபதேசம் செய்து கொண்டிருந்த அந்த சூழலில் அவரை சந்திப்பதற்காக மக்கள் கூட்டம் சென்றபோது, நீரே மெசியாவா என்று அவரை பார்த்து கேட்டபோது, இல்லை, நான் மெசியாவிற்கு முன் வந்திருப்பவன், நான் மெசியாவை காணுவதற்குத்தான் நானும் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இதை கேள்விப்பட்ட இயேசு அங்கே அந்த ஜோர்டான் நதிக்கரைக்கு சென்று ஜானை சந்திக்கிறார். அவர் முன்னால் போய் நின்றபோது அவர் சொல்லுகிறார், என்னையும் புனல் நீராட்டு செய்யுங்கள் என்று இயேசு அவரிடம் கேட்டபோது, நீர் என்னிடம் இப்படி கேட்கலாமா? நீர்தான் உண்மையான மெசியா, நான் உங்களுக்கு புனல் நீராட்டு செய்வதா என்று அவர் சொன்னபோது,
இல்லை இல்லை, நீங்கள் செய்தாக வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த ஆற்றினுடைய நடுவிலே போய் நின்று கொண்டு அவருக்கு புனல் நீராட்டு செய்திருக்கிறார் ஜான் முனிவர். அதன் பிறகு அவர் பல்வேறு அற்புதங்களை, சில அதிசயங்களையும் செய்திருக்கிறார். மக்களுக்கெல்லாம் அவர் அன்பை மட்டுமே போதித்தார், கருணையை போதித்தார். எப்போதும் பகைவர்களாக இருக்கக்கூடாது, எல்லோரும் ஒன்றாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள், இறைவனிடம் நாம் பகை கொள்ளக்கூடாது, இறைவனிடம் மட்டுமல்ல மனிதர்களிடமும் நாம் பகைத்து கொள்ளக்கூடாது என்கிற அற்புதமான தத்துவங்களை எடுத்து சொன்னார். 40 நாட்கள் நோன்பிருந்ததற்கு பின்னால் அவர் வெளியிலே வெளிப்படுகிறார். அப்படி வெளிப்படுகிற நேரத்தில் அங்கே ஒரு சாத்தான் வருகிறது. அது அவர் வெளிப்பட்டு அங்கே இருக்கிற நேரத்தில் எல்லா இடங்களிலும் கற்கள், அப்பம் வடிவிலே கற்கள் கிடைக்கின்றன. இந்த கற்களையெல்லாம் நீர் அப்பமாக மாற்றி சாப்பிட்டால் உன்னுடைய பசி தீர்ந்துவிடும் என்று அந்த சாத்தான் இறைவனிடத்திலே, இயேசுவிடத்திலே சொல்கிறது. உடனே இயேசு சொல்கிறார், பசி என்பது மனிதனுக்கு வெறும் வயிற்று பசி மட்டும் பெரியதல்ல, அதைவிட வேறு பசிகள் இருக்கின்றன என்று கூறுகிறார் இயேசு. இது அந்த சாத்தானுக்கு புரியவில்லை. மனிதனுக்கு வயிற்று பசி நீங்கிவிடலாம், ஆனால் ஆன்மீக பசி, அறிவு பசி, அருள் பசி, மற்ற பசிகளெல்லாம் என்றைக்கும் நீங்காது, அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த பசிகளை நீக்குவதற்கு நாம் இறைவனை வழிபட்டு அன்பை மேற்கொண்டு அருளை பெற்று இந்த பசிகளை நீக்கிக் கொள்ள முடியும் என்று கூறுகிறது. இதை சாத்தான் தன்னுடைய தோல்வியை அது ஒப்புக்கொள்ளவில்லை. இவர் இந்த அப்பத்தை சாப்பிட்டிருந்தால் இவரை நாம் வேறு வழியிலே இவரை தண்டித்திருக்கலாம், ஆனால் இவர் சாப்பிடாமல் தப்பித்து விட்டார் என்று எண்ணி உடனடியாக இயேசுவை தூக்கி சென்று ஒரு கோவிலினுடைய மேல் பகுதிக்கு எடுத்து சென்று, இங்கிருந்து நீங்கள் குதியுங்கள், இங்கிருந்து குதித்தால் உனக்கு ஒன்றுமாகாது, உன்னுடைய இறைவன் தன்னுடைய சீடர்களை வைத்து உன்னை தாங்கிக் கொள்வார், உன் கால் அடிபடாது என்று அவரிடத்தில், அந்த இயேசுவிடத்திலே சாத்தான் சொல்கிறது. உடனே இயேசு சொல்கிறார், இறைவனை சோதித்து பார்க்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து வெளிப்பட்டு விடுகிறார். இப்படி சாத்தானின் தோல்வி ஏற்பட்டு கொண்டே இருக்கிற சூழலில் இதை புரிந்து கொண்ட இயேசு, சாத்தானை அப்பால் போ என்று கடினமான சொன்னதற்கு பின்னால் அவர் அங்கிருந்து சாத்தான் சென்று விடுகிறது. ஆக ஒவ்வொருவருடைய மனதிலும் பல சாத்தான்கள் இப்படி குடிபுகுந்து நம்மை அலைக்கழித்து கொண்டிருக்கின்றன. பல்வேறு சூழல்களில் நம்மை மனிதனாக மாறவிடாமல், மனிதனாக இருக்க விடாமல் இந்த சாத்தான்கள் நம்மை தவறான வழியிலே அழைத்து செல்கிறது என்பதை உணர்த்துவதற்காகவே இயேசு இந்த நிகழ்வை எடுத்துக்கொள்கிறார். அதன் பிறகு அங்கிருந்து கானான் என்கிற ஒரு ஊர் வழியாக செல்லுகிற நேரத்தில் அங்கே ஒரு திருமணம் நடைபெறுகிறது. இந்த கானான் திருமணம் தன்னுடைய தாயாராகிய மேரியினுடைய உறவினருடைய திருமணம். எனவே அந்த வழியாக செல்லுகிற போது அவரும் அந்த திருமணத்திற்கு போகிறார். அந்த திருமணத்திலே முக்கியமாக அந்த காலத்தில் யூதர்களுடைய திருமணத்தில் திராட்சை ரசம் ஒரு முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது. அங்கே பந்தி உபசரிக்கிற நேரத்தில் திராட்சை ரசம் சாப்பிடுவது, கொடுப்பது தான் திருமணத்தினுடைய கௌரவமாக கருதி இருக்கிறார்கள். பந்தி உபசரிப்பவன் முதலில் திராட்சை ரசத்தை சுவைத்து பார்த்துவிட்டு அதன் பிறகு அவன் ஒப்புக்கொண்டதற்கு பின்னால் பந்தியிலே அதை பரிமாறுவார்கள். அப்படி பரிமாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் எதிர்பார்த்ததை விட விருந்தினர்களின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. அப்போது அங்கே திராட்சை ரசம் இல்லை. அது இல்லாமல் திருமணத்தை நிறைவு செய்யவும் முடியாது. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இது மேரிக்கு தெரிய வந்து மேரி தன்னுடைய மகனை சந்தித்து, திராட்சை ரசம் இல்லை, அது முக்கியமாக தேவை, அதை நீ உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்கிறார். உடனடியாக இயேசு எதுவும் சொல்லவில்லை, அமைதியாக இருக்கிறார். அது நடக்கிறபடி நடக்கும் என்று சொல்லிவிட்டார். தன்னுடைய மகன் இப்படி சொன்னதை எண்ணி மேரி அம்மா வருத்தப்படுகிறார்.
அந்த நேரத்தில் அங்கே இயேசுநாதர் இருக்கிற நேரத்தில் பக்கத்திலே ஒரு 6 ஜாடிகள் இருக்கிறது. ஒவ்வொரு ஜாடியும் 3 குடம் நீர் பிடிக்கக்கூடியது. வேலைக்காரர்களை அழைத்து இந்த ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். எல்லோரும் தண்ணீரை நிரப்புகிறார்கள். அதை ஒரு பார்வை பார்த்தவுடனே இந்த தண்ணீரை முண்டு கொண்டு போய் பந்தி பரிமாறுகிறவனை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த பந்தி பரிமாறுகிறவன் உபசரிப்பவன் அதை அருந்தி பார்க்கிறான். அவ்வளவு சுவையான, இதுவரை தன் வாழ்க்கையிலேயே சாப்பிடாத ஒரு திராட்சை ரசத்தை அவன் உண்டு மகிழ்கிறான். எல்லோருக்கும் அதை வழங்குகிறார்கள். இதுதான் இயேசுநாதர் செய்த முதல் புதுமையாக கருதப்படுகிறது. அங்கே எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். இந்த செய்தியை எல்லா இடங்களிலும் இந்த செய்தி பரவுகிறது. இப்படி அற்புதங்கள் செய்தவர் என்று அவரை பாராட்டுகிறார்கள். கானானிலிருந்து பிறகு செல்லுகிற நேரத்தில் சமாரியா என்கிற ஒரு ஊருக்கு போகிறார். இந்த சமாரியா என்பது யூதர்களும் சமாரியர்களும் பகை கொண்டவர்களைப் போல ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள மாட்டார்கள். யூதர்கள் சமாரியர்களை பார்த்தாலே தீட்டு என்று கருதுகிறவர்கள். உடனடியாக வீட்டிலே சென்று குளித்து நீராடி அதன் பிறகுதான் அவர்கள் இருப்பார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆக இந்த சமாரியர்கள் இவ்வளவு மோசமானவர்களாக யூதர்களால் நடத்தப்படுகிறார். அந்த இடத்தின் வழியாக கூட யூதர்கள் போக மாட்டார்கள். சமாரியர்களின் ஆடை அவர்கள் மேல் பட்டுவிட்டால் மிகவும் கொடுமையானதாக அவர்கள் கருதுவார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் இயேசுநாதர் சமாரியா வழியாக செல்வதற்கு ஒப்புக்கொள்கிறார். அப்படி போகிற போது அங்கே அந்த ஊரினுடைய முனையிலே ஒரு கிணறு இருக்கிறது. அது யாக்கோப்பு கிணறு என்று பெயர். அந்த யாக்கோப்பு கிணறின் மீது இயேசுநாதர் கொஞ்சம் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய சீடர்கள் உணவு வாங்கி வருவதாக சொல்லிவிட்டு அங்கிருந்து போகிறார்கள். அங்கே அந்த நேரத்தில் யாரும் அந்த கிணற்றருகே இல்லை. காலையிலும் மாலையிலும் மட்டும்தான் அங்கே நீர் எடுப்பார்கள். மற்ற நேரங்களில் அந்த கிணற்று பக்கம் யாரும் வரமாட்டார்கள். அப்போது ஒரு சமாரிய பெண் அங்கே வந்து குடத்திலே கயிற்றை கட்டி தண்ணீர் எடுக்கிற நேரத்தில் இயேசுநாதர் அந்த பெண்ணை பார்த்து, எனக்கு கொஞ்சம் நீர் கொடுக்க முடியுமா என்று கேட்கிறார். உடனே அந்த பெண், நீ உம்மை பார்த்தால் யூதர் போல தெரிகிறது, என்னிடத்திலே நீர் கேட்கிறீரே என்று சொல்லுகிற நேரத்தில் அப்போது இயேசுநாதர் குறுக்கிட்டு, நீர் கொடுப்பது நான் கேட்பது இந்த நீரை அல்ல, ஜீவ நீரை என்று சொல்லுகிறார். அந்த பெண்ணுக்கு எதுவும் புரியவில்லை. இறைவன் வாழ்க்கையில் தரக்கூடிய அருள் நிறைந்த அன்பு நிறைந்த நீர்தான் நான் கேட்கிற நீர், அதை உன்னால் கொடுக்க முடியுமா என்று கேட்கிற போது அந்த பெண்ணால் எதுவும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதன் பிறகு அவளுடைய அந்த உன்னுடைய கணவனை அழைத்து வா, உனக்கு நான் இந்த நீரை பற்றி கூறுகிறேன் என்று சொன்னவுடன் உடனடியாக அவள் பயந்து போய், எனக்கு கணவன் யாரும் இல்லை என்று குறிப்பிடுகிறார். உடனே இயேசு சொல்கிறார், உனக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள், இப்போது இருப்பவனும் உன்னுடைய கணவன் அல்ல. உன்னுடைய பாவப்பட்ட வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். எனவே நீ இறைவனுடைய அந்த அருளை பெற்று வாழ வேண்டும் என்று கூறியவுடன் அவள் அதிர்ச்சி அடைகிறாள். தன்னுடைய வாழ்க்கையை எங்கோ இருக்கிற இவர் எப்படி தெரிந்து கொண்டார் என்பதை தெரிந்து கொண்டு, நீர்தான் உண்மையாக மெசியாவா என்று கேட்கிறார். அவர் ஆமாம் என்று சொன்னவுடன் ஊருக்குள் ஓடிப்போகிறார். எல்லோரையும் அழைத்து வந்து அங்கே மக்களுக்கெல்லாம் இயேசு உபதேசிக்கிறார். இப்படி இந்த நிகழ்வு 2வது புதுமையாக கருதப்படுகிறது. இப்படி பல அற்புதங்களை செய்து கொண்டு அவர் ஒரு இடத்திலே தங்கி இருக்கிற போது ஒரு அரசு அதிகாரி வந்து இயேசுநாதரிடத்திலே, என்னுடைய மகன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், அவனை குணப்படுத்துங்கள் என்று கேட்கிறார். இயேசுநாதர் வேறு வழியில்லாமல் 1 மணி இருக்கும் அப்போது, அந்த நேரத்தில் உன்னுடைய மகன் குணமடைவான் என்று சொல்லி அவரை அனுப்புகிறார். அந்த அதிகாரி அங்கே இருட்டிவிட்ட காரணத்தால் அதிகாலையில்தான் அவர் ஊருக்கு திரும்புகிறார்.
அங்கே போனவுடன் அங்கே இருக்கிறவர்களெல்லாம் உன்னுடைய மகன் குணமடைந்து விட்டான் என்று கேட்கிற போது சொல்லுகிற போது எத்தனை மணிக்கு எப்படி என்று கேட்கிறார். உடனே அங்கே இருக்கிறவர்கள் 1 மணி இருக்கும் உன்னுடைய மகன் குணமடைந்தான் என்று சொல்லுகிற நேரத்தில் இது இயேசுவினுடைய அருளால் ஏற்பட்டது என்பதை அவர் உணர்கிறார். ஆக இந்த செய்திகளெல்லாம் காற்று போல் பரவுகிறது. இப்படி பரவி கொண்டிருக்கிற சூழலில் பாஸ்கா பண்டிகைக்கு மீண்டும் இறைவன் இயேசுநாதர் செல்கிறார். அங்கே பாஸ்கா பண்டிகைக்கு போகிற போது கோவில் ஒரு புனிதமான இடமாக இல்லாமல் சந்தைக்கடை போல மாற்றப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே ஆடுகளும் மாடுகளும் புறாக்களும் பலி கொடுப்பதற்காக அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆங்காங்கே கடைகள் அதிகரித்திருக்கின்றன. காசு கடைகள், வேறு பல பொருள்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கிற கடைகள், எல்லோரும் கத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆடுகளும் மாடுகளும் கோழிகள் புறாக்களும் கத்தி கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் பார்த்தவுடன் இயேசுநாதர் அங்கிருந்த ஒரு வைக்கோல்களை எடுத்து சவுக்காக ஆக்கி அந்த மாடுகளை எல்லாம் அடித்து விரட்டுகிறார். அந்த மாடுகளை பிடிப்பதற்காக வியாபாரிகள் அதன் பின்னால் ஓடுகிறார்கள். அதுபோல் ஆடுகளையும் அடித்து விரட்டுகிறார். புறாக்களையும் திறந்து விடுகிறார். கடைக்காரர்களையும் அவர் அடித்து விரட்டி விடுகிறார். ஆக கோவில் சந்தையாக இருந்தது புனித இடமாக மாறிப்போகிறது. இந்த துணிச்சலை கண்டு அங்கிருக்கிறவர்களெல்லாம் அதிர்ந்து போகிறார்கள். யாரோ ஒருவர் வந்து இப்படி கோவிலில் இருக்கக்கூடிய இந்த இடங்களை எல்லாம் இப்படி அடித்து விரட்டுகிறாரே என்று எல்லோரும் அவரை யாரும் எதிர்த்து கேட்கக்கூட முடியவில்லை. ஆக என்னுடைய தந்தையின் இடத்தை சந்தைக்கடையாக்காதீர்கள் என்று இறைமகன் இயேசு அவர்களிடத்தில் கூறுகிறார். இப்படி கோவிலை புனிதப்படுத்துகிறார். கோவில் என்பது பக்தியின் மூலமாக இறைவன் அருளை பெறுவதற்குத்தானே தவிர ஆடுகளும் மாடுகளும் புறாக்களும் கத்திக்கொண்டிருப்பதற்காக இல்லை என்பதை அவர் விளக்குகிறார். எல்லா இடங்களிலும் இன்றைக்கு கோயில்கள் இப்படித்தான் இருக்கின்றன. பக்தி பரவசத்தோடு இறைவனை வழிபடச் செல்கிறவர்களுக்கு கோவில்கள் மிகுந்த சிரமமானதாகவும் பல்வேறு சூழல்களில் பக்தியை இறைவனை நினைக்க முடியாத சூழலிலும் இன்றைக்கு கோயில்கள் விளங்கிக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆக இறைவன் என்பவன் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறான் என்பதை இயேசுநாதர் விளக்கி கூறுகிறார். ஆக கோவிலுக்குள் நீங்கள் இறைவனை பார்ப்பதை விட உங்களுடைய உள்ளத்திற்குள் இறைவனை பாருங்கள் என்கிறார். இதைதான் நம்முடைய பெரியவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கோவில் உள்ளத்தில் உள்ளானெனில் கோயில் உள்ளேயும் உள்ளானடி என்று கவிமணி தன்னுடைய பாடலிலே குறிப்பிடுவார். எனவே இறைவன் என்பவன் நம்முடைய மனதிற்குள் இருக்கிறான். நம்முடைய உடலே ஒரு ஆலயம். எனவே எல்லாம் நம்முடைய உள்ளத்திற்குள் இருக்கிறது. பக்தியும் அன்பும் அருளும் நம்முடைய உள்ளத்திற்குள் சுரக்கிறது. இதற்காக நாம் தனியாக சென்று இறைவனை வழிபட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை வலியுறுத்துகிறார். பிறகு ஊராக இப்படி பல அற்புதங்களை ஒரு தொழுநோயாளி ஒருவன் வருகிறான். அந்த காலத்தில் தொழுநோயாளியை பார்ப்பதே குற்றம் என்று கருதப்படுகிற ஒன்று. அவர்கள் ஊருக்கு வெளியிலே தான் வாழ வேண்டும், உள்ளே வரக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அந்த நோயாளன் கூவி சொல்ல வேண்டும், இங்கே நான் ஒரு தொழுநோயாளி இருக்கிறேன், என்னை யாரும் பார்க்காதீர்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படி ஒரு சட்டம் இருந்த காலகட்டம் அது. அந்த சூழ்நிலையில் அந்த நோயாளன் இயேசுவின் முன்னால் வந்து என்னை குணப்படுத்துங்கள் என்கிறார். அவரை தொட்டு குணப்படுத்துகிறார். அதற்கு பிறகு ஒரு நோயாளியை கட்டிலில் போட்டு தூக்கி வருகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய கூடியிருந்த மக்கள் அவர் அந்த கட்டிலை உள்ளே போக அனுமதிக்கவில்லை. எனவே அந்த கட்டிலை தூக்கி வந்தவர்கள் பாலஸ்தீனத்தில் அந்த வீட்டை பிரித்து கொண்டு கட்டிலை இயேசு முன்னால் இறக்குகிறார்கள். அவர் உடனே அவனை பார்த்து, உன் படுக்கையை சுருட்டி கொண்டு வீட்டிற்கு போ என்று கூறுகிறான். உடனே அவன் அதை போலவே படுக்கையை சுருட்டி கொண்டு இயேசுநாதர் சொன்னதைப் போல வீட்டுக்கு புறப்பட்டு விட்டான். இப்படி பல புதுமைகள். இந்த புதுமைகளெல்லாம் இயேசுவினுடைய பெருமையையும் புகழையும் விளக்குவதாக அமைகிறது. அவர் என்ன சொன்னார் என்றால், என்னை எதற்காக இறைவன் அனுப்பினானோ அந்த பணியை நான் செய்ய வேண்டும். அதற்காக நான் என்னுடைய பயணத்தை தொடர வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். எனவே இப்படி பல புதுமைகள்,
பல அற்புதங்கள், ஏறக்குறைய 40 புதுமைகளை அவர் செய்திருப்பதாக வரலாற்றாசிரியர்களும் புனித நூலான பைபிளும் குறிப்பிடுகிறது. 4 சீடர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கிறார்கள். பைபிளை அவருடைய கருத்துக்களை தொகுத்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஜான், மத்தேயு, லூகாஸ், பீட்டர் ஆகிய 4 அவருடைய கருத்துக்களை தொகுத்து பைபிளாக எழுதி நமக்கு அளித்திருக்கிறார்கள். அவர் சொன்ன கருத்துக்களெல்லாம் உலகத்தை என்றைக்கும் உய்விக்க வந்த கருத்துக்கள். மண்ணுலகில் தேவன் இறங்கி வருகிறார், இந்த மனிதர் உலகில் புனிதனாக அவர் வாழ புறப்பட்டிருக்கிறார். இயேசுநாதரின் பிறப்பு நமக்கெல்லாம் ஒரு சிறப்பு. இப்படி பல புதுமைகளையும் பல அற்புதங்களையும் பல சிறப்புகளையும் செய்த இறைமகன் இயேசுவின் பிறப்பு நாள் நாளை கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற அத்தனை பேருக்கும் இறைமகன் இயேசுவினுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் அவர் செய்திருக்கிற அற்புதங்களையும் புதுமைகளையும் கண்டு நாம் மனமகிழ வேண்டும். இயேசுநாதனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவர் போதித்த அன்பையும் ஒற்றுமையையும், அவர் சொன்ன அருமையான கருத்துக்களையும், எல்லோரையும் பிறரைப் போல உன்னையும் அயலானையும் நேசி என்கிற அற்புதமான தத்துவம், எல்லோரும் பகைவனுக்கும் அருள வேண்டும் என்கிற அற்புதமான தத்துவம், இப்படி அன்பையே தன் வாழ்க்கையின் போதனையாய், அருளே தன் வாழ்க்கையின் சிறப்பாய், எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதையே தான் நினைத்திருக்கிற அற்புதமான கருத்துக்களாய் மக்கள் மனதிலே பதிய வைத்து, இந்த உலகத்தில் இப்படி நல்ல கருத்துக்களை சொல்கிறவர்களை இந்த உலகம் வாழவிட்டதில்லை. நல்ல கருத்துக்களை சொன்ன சாக்ரட்டிஸை இந்த உலகம் வாழவிட்டதா? நல்ல கருத்துக்களை சொன்ன இயேசுநாதரை இந்த உலகம் வாழவிட்டதா? யாரையும் இந்த உலகம் நல்லவர்களை நீண்ட நாள் வாழவிட்டதில்லை. அதனால்தான் இயேசுநாதருக்கும் தண்டனை அளித்து சிலுவையில் அறைய அவருக்கு தண்டனை கொடுத்தார்கள். எது எப்படி இருந்தாலும் அவருடைய தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் போதித்த கருத்துக்கள், அவர் சொன்ன சிறப்புகள், அவர் காட்டிய வழி, அவருடைய போதனைகள் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். இந்த உலகம் உள்ளவரை இவை அனைத்தும் மக்களின் மனங்களில் தோய்ந்து பதிந்து மக்களை நல்வழிப்படுத்தும். எல்லோரையும் நேசிப்போம், எல்லோரையும் அன்பாய் பூசிப்போம். அன்புதான் வாழ்க்கையை வளமாக்கும். அன்பு மட்டுமே இந்த மனித குலத்தை சிறப்பாக்கும். நன்றி, வணக்கம்.